செயல்பாடுகள் நம்முடைய நாட்டிலே நிறைவேறும். ஏன்னா சரியான நோக்கம் இல்லை. அப்போ முதல்ல நீங்க எழுதும் பொழுது ஒரு கதையை எழுதுறீங்கன்னா உங்களுக்கு அந்த நோக்கம் தெரியும். ஏன்னா வாசிப்பு இயக்கம் அதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களையும் படிக்க வச்சிருக்கிறது முதல் நோக்கம் வச்சுக்கிறது. அது வந்து இறுதியான நோக்கம் இல்லை. வாசிப்பு வந்து திரும்பி வருது. பொதுவாகவே நம்ம அரசுடைய திட்டங்கள் எல்லாத்துக்குமே பள்ளிகளுடைய திட்டங்கள் தான் முடியும். இயக்கங்கள் இருக்க முடியாது. இயங்குது சக்கரை அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த சக்கரை சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த வாசிப்பு இயக்கம் எதற்காக ஏன் ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது முக்கியமான நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசு பள்ளி குழந்தைகள் கொரோனாக்கு அப்புறம் வாசிப்பதில் பயங்கரமான ஒரு தேக்க நிலை ஏற்பட்டுடுச்சு. எல்லாருமே அப்படிதான் இருக்கும். ஆனால் குழந்தைகளை வாசிக்க வைக்கணும். அமைதியாக கடைசி வரைக்கும் நாங்களாம் கூப்பிட்ற வரைக்கும் அந்த டீக்கு கூப்பிட்ற வரைக்கும் குழந்தைகளோட வந்து மிக சிறப்பாக எனக்கு தெரியுது. தொடர்ந்து இவங்களும் பார்த்துட்டே இருக்கேன், நிறைய பார்த்துட்டே இருக்கேன். தொடர்ந்து உங்களோடவே பயணிச்சு நிறைய கதைகள் வாங்கியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா நாங்கள் மாணவர்கள்கிட்ட இருந்து இதெல்லாம் வரணும். இப்போ ஆக்சுவலாக ஒரு ஏபி வந்து எங்களை என்ன கேட்டால் சென்னை அந்த பகுதியை சார்ந்த ஜேடி அவங்களாம் எங்களை கேட்குறாங்க. இதுதான் முதல் முறையாக நம்ம கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது இவங்க கிட்ட என்ன நீங்கள் கதையை வாங்கிக்க முடியும். நான் அந்த நோட்டில் வந்து நான் என்ன போட்டேன்னா ஒரு 50
அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிப்போம். எத்தனை ஒரு 50 விதைகள் அந்த ஒரு 50 விதைகள் உருவாக்கலாம், மேக்ஸிமம் அதை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் அதை கொண்டு போனோம். அப்போ அங்கே போய் கேட்குறாங்க, இவங்களை வச்சு இப்படி எல்லாருமே சொல்றீங்க கையை தாண்டி உட்பாரு காத்த